இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஹைதராபாத்லயே ரொம்ப ஃபேமஸான இந்த கடைக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ரொம்ப பசியில சுத்தி இருந்த எங்களுக்கு அங்க ஒருத்தர்கிட்ட விசாரிச்சப்ப அவரு இந்த கடையை ரெஃபர் பண்ணாரு. சரி ஓகே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கடை முன்னாடி போறதுக்கு முன்னாடியே சரியான கூட்டம் நின்றுங்க. சரி என்னதான் பண்றாங்கன்னு நம்மளும் உள்ள போய் பார்க்கலான்ட்டு லைனா தோசை கல்ல அடிக்க வச்சு அதை குளிப்பாட்டிட்டு இருந்தாரு. என்னன்னா தோசை கல்ல குளிப்பாட்டுறீங்க அப்படின்னப்போ, தம்பி தோசை கல்ல சுத்தம் பண்ணிட்டு தான்ப்பா அப்புறமா தோசையே ஊட்டுவேன்னாரு. சரி ஊத்துங்க நான் பார்ப்போம் அப்படின்றப்போ அவரு மாவு எடுத்து அழகா ஒவ்வொரு கல்லுலயும் தோசையை ஊத்த ஆரம்பிச்சாரு. என்ன இவரு தோசையை ஊத்துறாரு, ஆனா ஆப்பம் மாதிரி இருக்கு, இது தோசையா ஆப்பமான்னு எனக்கு ரொம்ப நேரம் டவுட்டா இருந்தது. அவராண்ட அப்பயும் கேட்டேன், அண்ணா இது தோசையா ஆப்பமாண்ணா, இது தோசை தான்பா, ஆனா இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா போடுவோம் நாங்க அப்படின்னாரு. சரி போடுங்கண்ணா எனக்கும் ஒரு தோசை, பசி வயித்த கில்லுதுண்ணா அப்படின்னு. அவரு என்ன பண்ணாரு, சரி தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதை போடுறேன் அப்படின்ட்டு இப்போ தோசையை போட்டு கொடுத்தாரு. தோசையிலேயே பார்த்தீங்கன்னா நெய் தோசை. அந்த நெய்யை பார்க்கும்போது ரொம்ப பியூரா இருந்துங்க. எனக்கு பார்க்கும்போதே கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த நெய் தோசை ஒரு 3 தோசையும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா வச்சுங்கிறாங்க. அந்த மசாலாவில் தோசை போட ஆரம்பித்தாங்க. அந்த மசாலா போடுறதுக்கு முன்னாடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுங்கிறாங்க. அந்த சில்லி சட்னியை ஊற்றி அதுக்கு மேலே மசாலாவை போட்டு சூப்பராக அதை டிப் பண்ணி அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பார்க்க மட்டும் சூப்பராக இல்லைங்க, ஆனால் சாப்பிடுவோம் செம்மையாக இருந்தது. என்ன ஒன்று, ஹைதராபாத்துக்குள்ளே எந்த கடையில் போய் நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டாலும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். ஏன்னா சாப்பிட்டா அவங்கள நம்ம மறந்துடக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போடுறாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே மறக்காமல் நீங்களும் ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை நீங்கள் ஆப்பனும் சொல்ல முடியாது, தோசைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கடை ரொம்பவே ஃபேமஸ்ஸு. காலையில் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கியூவில் நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எப்போவுமே கூட்டம் இருக்கும் அந்த கடையில். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.